இந்த படத்துல எல்லாமே தூய தமிழ். நான் இப்ப அத ஒரு கேட்க வந்தேன். வார்த்தை கூட இங்கிலீஷ் இல்ல. நிறைய பேர் வந்து தமிழ் பற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையான தமிழ் பற்ற நான் என்னுடைய ப்ரொஃபஷன்ல பார்த்தது இயக்குனர் சீமான் அவர்கள் கிட்ட இருந்து தான். டப்பிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கதையெல்லாம் நரேட் பண்ணிட்டு ஸோ நான் ஸ்டுடியோ உள்ள போயிட்டேன். உள்ள ஒரு அசோசியேட் டைரக்டர் வந்துட்டு கதை சுருக்கம் சொல்லவா அப்படின்னாரு. சொல்லுங்க சார் அப்படின்னு. உடனே அவர் வந்து கதையெல்லாம் நரேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்தாங்க தாள் என்னது டைலாக்ஸ் பேப்பர் ரெடியா டேக் போலாமா அப்படின்னு நான் கேட்குறேன். உள்ள இருந்து தயார், வணக்கம் செல்வி சவிதா அவர்களே. செல்வி சவிதாவா அப்படின்னு திரும்பி பார்க்குறேன். உள்ள வந்து டைரக்டர் சீமான். ரெடி சார், நான் தயாரா? ரெடி சார், தயாரா? ஓகே தயார் சார். சாரா? சார் சொல்லக்கூடாது, தயார் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரெக்கார்டிங் டேக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பதிவு அப்படின்னு. யாரு உள்ள? சவுண்ட் இன்ஜினியர். அந்த திருப்பி பார்த்தேன், ஒளிப்பதிவாளர் அப்படின்னு அவரு சொல்லிக்கிறாரு. என்டையர் அட்மாஸ்பியர் எல்லாருமே தமிழ் பேசுறாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில எவ்வளோ இங்கிலீஷ் கலந்து பேசிட்டு இருக்கோம், தமிழை மறந்துட்டோங்கிறது எனக்கு அந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப புரிய வச்சாரு. அதுல இருந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு என்னென்ன வார்த்தைக்கெல்லாம் தமிழ் போட முடியும், இங்கிலீஷ் இல்லாம எப்படி பேச முடியும் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்டடா அந்த படம் ஃபுல்லாவே